Welcome to RSR Mathematics Trigonometry 7th video. Very important sum. If m into cot A equal to n, find the value of m sin A minus n cos A by n cos A plus m sin A. ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு m cot A equal to small n, m into cot A equal to n. You have to find the value of this one. cot A தெரியும், cot A வேல்யூ வந்து 1 by tan A. cot Aக்கு வந்து cos A by sin A தெரியும், 1 by tan Aக்கு வேல்யூ வந்து sin A by cos A. இதெல்லாம் வந்து நோன் ரிசல்ட் ரெடி பண்ணி வச்சுங்க எல்லாத்தையுமே. cot A equal to 1 by tan, cot வந்து டேனோட ரெசிப்ரோக்கல். சிம்பிளாக cot Aக்கு வந்து பேசிக்கான ரேஷியோ வந்து cos A by sin A, டேனுக்கு வந்து sin A by cos A. கொடுத்த ரிசல்ட் வந்து m equal to cot A into n equal to n. therefore m into cot A வந்து 1 by tan A போட்டுக்கலாம் equal to n. இதை m அப்படியே வச்சுட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். therefore m equal to இந்த n into tan A இங்கே போயிடும். therefore m equal to n into tan A. நமக்கு tan A மட்டும் வேணும் அப்படின்னா இந்த n ப்ராடக்ட்லேருந்து டிவிஷனுக்கு வந்துடும், m divided by n. ஓகேவா, m divided by n equal to tan A. இப்போது கொடுத்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்க அப்படியே. இது ரெடிமேட் வேல்யூ, tan A ஓட வேல்யூ m by n, அது m into cot A equal to n கொடுத்துருக்கு. m into cot A வந்து 1 by tan A போட்டுக்கலாம் equal to n. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், therefore m மட்டும் இங்கே இருக்கும், இந்த tan A இங்கே போயிடும், n into tan A. நமக்கு வேண்டிய tan A மட்டும்தான், அப்போ இங்கே உள்ள n இங்கே வந்துடும். அப்போ m ப்ராடக்ட்லேருந்து டிவிஷனுக்கு வந்துடும், m divided by n equal to tan A. இது ரெடியாக வச்சுங்க. கொடுத்த சம்மேஷன், இது சம் வந்து m into sin A minus n into cos A divided by n cos A plus m sin A. இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே cos A டிவைட் பண்ணுங்கள். அது m sin A minus n cos A divided by cos A by இந்த பை டிவைடட் பை n cos A plus m sin A divided by cos A. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஃபுல்லாக cos A டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ஆங்கிள் வந்து A, அதனால் cos A டிவைட் பண்ணுறோம். அப்போது 2 டேர்ம் இருக்குது, cos A டிவைட் பண்ணணும். இங்கேயும் 2 டேர்ம் இருக்குது, cos A டிவைட் பண்ணணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை cos A அதான் இது, மைனஸ் செகண்ட் டேர்ம் பை cos A இங்கே டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் பை cos A இந்த இடத்துல, ப்ளஸுக்கு ப்ளஸ் செகண்ட் டேர்ம் பை cos A இந்த இடத்துல. அதாவது இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் வந்துடும், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு டிவிஷன், இதுக்கு ஒரு டிவிஷன், இதுக்கு ஒரு டிவிஷன், பிரிஞ்சுக்கும், 4 பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு இப்போ m இன்ட்டு sin A by cos A அப்படியே இருக்கும், மைனஸ் இந்த cos A கேன் பண்ணிடலாம், வெறும் மைனஸ் n மட்டும் தான் மேலே இருக்கும், டிவைடட் பை இங்கே வந்து n அப்படி வச்சுட்டு cos A கேன்சல் பண்ணுறோம், வெறும் n மட்டும் தான் இருக்கும், நல்ல உள்ள ப்ளஸ் அப்படியே இருக்குது. இந்த m sin A by cos A அப்படியே இருக்குது. நமக்கு m இன்ட்டு sin A by cos Aக்கு வேல்யூ வந்து tan A, அதை இப்போ இதில் மாற்றிடுங்க, tan A மைனஸ் இந்த n அப்படியே வச்சுருக்கோம். இந்த n டினாமினேட்டரில் n அப்படியே வச்சு ப்ளஸ் போட்டு இந்த m பக்கத்தில் உள்ள sin A by cos Aக்கு திருப்பி tan A போடுறோம். அது இந்த sin A by cos Aக்கும் tan A போட்டாச்சு, இந்த sin A by cos Aக்கும் tan A போட்டாச்சு, tan A போட்டோம். இப்போது இந்த பாட்டில் வந்து கடைசியாக வந்து ரேஷியோ வந்து m tan A மைனஸ் n டிவைடட் பை n ப்ளஸ் m tan A. நமக்கு tan Aக்கு வேல்யூ வந்து ரெடியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். tan A ஈக்குவல் டு m by n வச்சுருக்கோம். tan A ஈக்குவல் டு m டிவைடட் பை n, அதாவது tan A ஈக்குவல் டு m டிவைடட் பை n. இப்போது இந்த tan Aக்கு பதிலாக m by n போட்டுடலாம். அது m இன்ட்டு tan Aக்கு பதிலாக m by n மைனஸ் n அப்படியே இருக்கும், டிவைடட் பை n ப்ளஸ் m அப்படியே வச்சுங்க. இந்த tan Aவுக்கு m by n போட்டுருங்க. ரெண்டு tan Aவையும் அந்த முதல்ல கண்டுபிடிச்ச m by n வேல்யூ போட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போது m இன்ட்டு m m² கீழே ஒரு n, மைனஸ்க்கு மைனஸ் ஒரு n மட்டும் இருக்குது, டிவைடட் பை n ப்ளஸ் இந்த m இன்ட்டு m m² பை n அப்படியே இருக்குது. இப்போது இங்கே இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும், இந்த n இன்ட்டு n n² ஆகும், இந்த n இன்ட்டு இங்கே n² போகும். தற்போது இந்த m² அப்படியே இருக்கட்டும், மைனஸ் n இன்ட்டு n n² ஹோல் டிவைடட் பை திஸ் n பை இந்த என்னால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது n இன்ட்டு n n² ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு m² பை இந்த ஹோல் n. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனில் உள்ள டினாமினேட்டர் சேம் அந்த கேன்சல் பண்ணிடலாம், இந்த n கேன்சல் பண்ணிடும். therefore m² மைனஸ் n² மேலே நியூமரேட்டரில் n² ப்ளஸ் m² கீழே இருக்குது. அதை வந்து ஒரு ஆர்டர் எழுதணும்னா m² மைனஸ் n² நியூமரேட்டர், m² ப்ளஸ் n² டினாமினேட்டர் இஸ் தி வேல்யூ ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன். therefore m sin A மைனஸ் n cos A பை n cos A ப்ளஸ் m sin A ஈக்குவல் டு வந்திருக்க ஆன்சர் வந்து m² மைனஸ் n² பை m² ப்ளஸ் n². இந்த கொஷின் வந்து CBSE 2015 கேட்ட கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ட்ரை திஸ். இது ஒரு தடவை நான் பார்த்துட்டு இதை நீங்கள் பார்க்காம ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். therefore இது ஒரு நிறைய சம்ஸ் இன்னும் வரிசையாக போட்டு இருக்கோம், எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் தான். அதனால் ஜஸ்ட்டு அப்சர்வ் கீன்லி, ஷேர் இட் டு மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி ரிப்பீட்டாக பார்க்கும்போது நம்ம எது தரவாயிடும். therefore subscribe RSR Max, like, share and comment. Thank you.